குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தை பற்றி தான் சொல்ல வரேன். இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்கன்னு தெரியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை மருந்துகளுக்குன்னு எக்கச்சக்க செலவு பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒன்று தான். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிசிஓடி நீர்க்கட்டி ப்ராப்ளம் இல்லை கருத்தரிக்கிறதுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா முதல்ல செய்யக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தை கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியல இல்லைன்னுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகிறாங்க. 1 இயர் 2 இயர் 3 இயர் 4 இயர்ஸ்னு. அது தேவையில்லையே. எப்படியா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் பெண்களை தான் குறை சொல்லுவாங்க. காலம் அப்படியானது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்கட்டி அதிகம் வர்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியட் அதிகம் வராது. பீரியட் வராதுன்னா பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் சுரக்கிறது, அது ரெகுலர் ஒர்க் அது பண்ணாது. ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் ஓவரிலேருந்து ஒவ்வொரு பக்கத்துலேருந்து எக்கை வெளியேற்றும். அதுதான் நமக்கு பீரியடாக வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் வரதுல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் கூட அவங்களுக்கு வராது. ஒரு நாளைக்கு 4 பேட் 3 பேட் யூஸ் பண்ணுவோம் நம்ம நார்மலாகவே. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேடு தான் வரும். அந்த பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு கன்சீவ் ஆகுறதுல ப்ராப்ளம் வரும். இந்த பிசிஓடி ப்ராப்ளம்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களை ரெகுலராக வந்துட்டு டேப்லெட் எடுத்துக்க சொல்லுவாங்க. என்ன டேப்லெட் கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீரியட் வர்றதுக்கு தான் டேப்லெட் கொடுப்பாங்க. இந்த டேப்லெட்டை நீங்கள் ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு நீங்கள் அதை ரெகுலராக எடுக்கணும். சரி 1 மந்த்னா எடுத்துக்கலாம், இது ரெகுலரானா அப்படி தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி இன்ஜெக்ஷனும் உங்களுக்கு போடுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் பீரியட் உங்களுக்கு வரும். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதை விட இந்த கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருஞ்சீரகம் உங்களுக்கு எந்த வகையில் உதவுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கருஞ்சீரகம் பாருங்கள், இது வந்து இறப்பு ஒன்றை தவிர மற்ற எல்லாத்துக்கும் சரி செய்யக்கூடியது. நம்மளோடது ஹெர்பல் கம்பெனிங்கிறதுனால நான் எப்போதும் ஒவ்வொரு ஹெர்பல்ஸை பற்றி சொல்லுவேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக சொல்லுவேன். இன்றைக்கி வந்துட்டு இதை பற்றி தான் சொல்ல வரேன். இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் வறுக்கும் போதுமே நல்லா வாசனை வரும். வறுத்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கற்கண்டு இல்லை பனவெல்லம் இல்லை நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் உங்களுக்கு பிடிச்சதை இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லை அரைக்கும் போதுனா கூட ஓகே, போட்டு எடுத்து வச்சுருங்க. இது கெட்டு போகாது. ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ரெகுலராக ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டு வாங்க. இப்போ நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரெகுலராக வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. டீ காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்லாமான்னாதீங்க. ரெகுலராக வெறும் வயிற்றுல இதை சாப்பிடுங்க. கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை மருந்தெல்லாம் விருப்பப்பட்டால் சாப்பிட்றீங்க. நம்ம உடம்பை சரி பண்ணணும்னு நினச்சி தானே சாப்பிட்றீங்க. அதை மாதிரி இதை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் வந்துடும். இப்போ பீரியட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல இதை சாப்பிட்ருங்க ஒரு ஸ்பூனும். அதேமாரி மதியம் நைட்டு, மறுநாள் காலையில் மதியம் நைட்டு, மறுநாள் காலையில் மதியம் நைட்டு, இப்படி 3 வேளை சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிற்றில் உள்ள இந்த கசடி எல்லாமே அடிச்சுக்கிட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் காலையில் எடுத்துக்கிட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அதிகம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு பகுதி பெருசாக இருக்கும், தொப்பையாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வந்து ரொம்ப பெருத்த மாதிரி இருக்கும். கழுத்து பகுதியெலாம் கருப்பாக இருக்கும். முகத்தில் பார்த்திங்கன்னா ரோமங்கள்லாம் வளர்ந்துடும். தைராய்டு ப்ராப்ளத்தையும் சேர்த்து வர வச்சிடும். அதுக்கப்புறம் இந்த உதட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா முடி வளரும். பிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய இருந்துடும். முகத்தோட கலரே மங்கிடும். இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கொடி போல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த இடுப்பு பகுதி பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்கணும்னுவாங்க. ஆனால் நமக்கு அது பார்த்திங்கன்னா அது பெருத்து போய் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெட்டக்ஸ்லாம் பேக் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படி வாத்துக்கு தூக்குன மாதிரி இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க. மேலேருந்து பார்த்தா லீனாக இருப்பாங்க. ஆனால் கீழே பார்த்தோம்னா அவங்களுக்கு வயிறு பகுதி பெருசாக பரங்கிக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி வெயிட்டு போடுற நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எடுக்கிறதுனால வந்துட்டு உங்களோட தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை எல்லாம் மலை மூலியமாக அது வெளியேற்றிடும். அதேமாரி இந்த யூட்ரஸில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓவரியில் இருக்கக்கூடிய எக்கு ஒவ்வொரு மாதம் வெளியேறுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நீர்க்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீரும் காற்றும் சேர்ந்ததாக தான் இருக்கும். இப்போ நம்ம சர்ஃபெக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது நிறைய பவுடர் கொட்டி கொஞ்சமாக ட்ரெஸ்ஸு துவைக்கும்போது என்ன பண்ணுவோம், அதுலேருந்து போகிற பபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசு பெருசாக போகும். நமக்கு பார்க்க ஆசையாக இருக்கும். கையால் இப்படி டச் பண்ணோம்னா அது தண்ணீர் துளியாக தான் இருக்கும். அதேமாரி தான் இது இருக்கும். நீங்கள் இதை இந்த கருஞ்சீரகத்தை ரெகுலராக எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இது
அந்த நீர்க்கட்டியை உடைச்சி நீரை வெளியேற்றி அந்த காற்றை வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலியமா உங்களுக்கு வெளியேற்றிடும், மலம் மூலியமா வெளியேற்றிடும். நீங்கள் இதை ஒரு 1 மந்த் சாப்பிட்டாவே தெரியும். இல்லை எங்களுக்கு ரெகுலராக பீரியட்லாம் நல்லா தாங்க வருது, ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்து இதை சாப்பிடலாமா, ஆனால் ஓவர் வெயிட்டாக இருக்கேனாக்கா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் வெயிட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு உங்கள் வெயிட் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இதை ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது. வெயிட் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் உங்களை இழைச்சிடும். இதை வந்து கன்சீவாக இருக்கிறவங்க எக்காரணம் கொண்டு இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கருவையே கலைக்கக்கூடியது. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் கன்சீவ் ஆகலை, ஆனால் எனக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குது, இதை நீங்கள் எடுத்துக்கினா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த நீர்க்கட்டி வந்து கர்ப்பப்பையில் உருவாகுறதுனால பார்த்தீங்கன்னா இதோட வேலை என்ன, யூட்ரஸோட வேலை இந்த ஒவ்வொரு ஓவரியில் வந்துட்டு வளரக்கூடிய எக்கை வந்துட்டு நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி பிஃபோர் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு மாதமும் வளர்ந்து முதிர்ந்து அது வெளியேறும். அதுதான் நமக்கு பீரியடே வரும். இதே ஆஃப்டர் மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை தங்குறதுக்கு செய்யும். அதோட வேலை என்ன, அந்த உச்சுவர் வந்து குழந்தை தாங்கக்கூடியதாகவும் வளர்றதுக்கு ஏற்கக்கூடியதாகவும். இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய பாதுகாப்பாக எப்படி வைப்போம், அதை மாரி அந்த குழந்தைய வளர்கிறதுக்கு அது முன்கூட்டியிலேருந்து அது வேலையாக செய்யுது. ஸோ சரிவர செய்யலைனா தான் நம்ம அதை பிசிஓடின்னு சொல்லுவோம். இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சரியாக பீரியட் வரலைன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எண்டோமெட்ரிக் திக்னஸ் ஆகிடும். எண்டோமெட்ரிக் திக்னஸ்ன்னு சொன்னிங்கன்னா இப்போ ரத்தம் எப்படி இருக்கும், உறைஞ்சி போனால் எப்படி இருக்கும், ரொம்ப ஓவர் திக்னஸாக கல் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கணும், அப்படி இருக்காது. அந்த இடத்துல ஒரு குழந்தை வளர முடியுமா, வளர்றதுக்கு ஏற்றதாக இருக்குமா, அதை மாதிரி தான் மாறிடும் நம்ம கர்ப்பப்பை. ஸோ அப்படி இல்லாமல் எப்போதும் போல் பெட்டு போல் சாஃப்டாக இருக்கணும்னா இந்த பீரியட் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரணும். ரெகுலராக வந்தாவே போதும். நிறைய பேர் வந்துட்டு குழந்தை இல்லை பிசிஓடி இருக்குன்னு டாக்டரை போய் பார்க்குறீங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க. இதை லட்சக்கணக்கிலலாம் செலவு பண்ண வேண்டாம். இந்த கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா 50 ரொம்ப கம்மியான நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, மளிகை கடையில் கிடைக்கிது. இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேரேஜ் ஆகாதவங்க, எனக்கு பீரியடு வரலன்றவங்க இதையும் சாப்பிட்லாம். ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களும் இதையும் சாப்பிட்லாம். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆனவங்க உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் இதை எடுத்துக்க. கன்சீவ் ஆகலையான்னு முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு பிசிஓடி இருந்தால் இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலவங்க வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எடுத்திங்கன்னா அபார்ட் ஆகும். இதை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ மாத கணக்கு வேணாம், ஒரு 1 மந்த் சாப்பிட்டாவே போதும். உங்கள் கருவேப்பையில் உள்ள எல்லா கெட்ட கட்டிகள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு வந்துடும். இதுக்கு முன்னாடி வேணாலும் நீங்கள் ஸ்கேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் கூட ஸ்கேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஹெர்பல்ஸே நிறையா இருக்குது, நிறையா மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் நம்ம இதை எதுவுமே பயன்படுத்துறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு மெடிசன் மாத்திரை மருந்துகளே வாங்கி போட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம். உடம்புங்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா காசை எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறோம். இன்றைக்கி தெருவுக்கு தெருவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கருப்பு தெரு இடத்துக்கு வாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். எதுக்கு, நம்ம உடம்புல உள்ளது சின்னதாக ஒன்றுமே கிடையாது. இது எல்லா பெண்களுக்கு இருக்கிறது தான் நீர்க்கட்டி. அவங்க குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறதுனால அது உடஞ்சி அது யூரின் மூலியமாக மலம் மூலம் விரையாயிடுது, கரெக்டாக வச்சுக்கிறாங்க. இப்போ உள்ளவங்களால வேலைக்கு அப்படி செய்ய முடியறதில்ல. அந்த காலத்தில் வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க, தண்ணியெல்லாம் இடுப்பில் தூக்குவாங்க. இப்போ நம்ம அப்படியா இருக்கிறோம், இப்போ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு வேலைக்கு போகிறதே கரெக்டாக இருக்குது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளால் இந்த மெடிசனை நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். நீங்களும் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்கலாம். பிசிஓடின்ட்டு நிறைய பேர் காசு தான் டாக்டர் வாங்குவாங்க, இன்ஜெக்ஷனுக்கு வாங்குவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்ஜெல்னு ஒரு டேப்லெட்டை கொடுப்பாங்க. இதை ரெகுலராக எடுத்துக்க சொல்லுவாங்க, உள்ளே வைக்க சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியட் ரெகுலராக வரதுக்கு மாதம் உங்களுக்கு ஒரு டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க. இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா 31 days நீங்கள் சாப்பிடணும். அகெயின் திரும்பி பீரியட் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட போகணும், அவங்க ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, திரும்பி பார்த்துட்டு குறையிலன்னு திரும்பி அதையே தான் எழுதுவாங்க. நீங்கள் மாத கணக்கில் எடுப்பீங்க. இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நெஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வலிக்க ஆரம்பிச்சிடும். ஹார்மோனுங்கிறது நம்ம யூட்ரஸில் வந்து பீரியட் வரதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பெயின்ஃபுல் இருக்கும். ஏன்னா அதை தூண்டுனா தான் அது வேலையை செய்யும். இதனால தான் நெஞ்சு வந்துட்டு ஹார்மோன்ஸ் அது வேலையை செய்யுது. ஆனால் இதை தூண்டவே இல்லைன்னா எப்படி அது வேலையை அது கரெக்டாக செய்யும்? அதை அப்படி செய்யறதுக்காக தான் அவங்க மாத்திரையை கொடுக்குறாங்க. இந்த மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து குழந்தை தங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது, ரொம்ப இதாக இருக்கும். ஓவராக மாத்திரை எடுத்துக்கிட்டால் கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக போயிடும். நீங்கள் இதை எடுத்துக்கங்க. இல்லை எங்களுக்கு பீரியட்ஸ்லாம் கரெக்டாக வருதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பீரியட்ஸ் எனக்கு வருது ஆனால் எனக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குனாக்கா நீங்கள் பப்பாளி ஜூஸ் இதேமாரி எடுங்க. பப்பாளி ஜூஸ், பைனாப்பிள் இதேமாரி எடுத்துக்கோங்க. எள்ளு உருண்டை கிடைக்கிது, அதை வாங்கி சாப்பிடுங்க. இதை எள்ளு மாதிரி அழகாக உருண்டையே செஞ்சு சாப்பிட்றலாம். இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.